இப்ப நீ ஜெபிச்சா கூட இந்த வருஷத்துல தடைப்பட்ட அற்புதங்களை இந்த 3 நாளைக்குள் கர்த்தர் உனக்கு செய்வார். இப்பொழுதும் நீ வேண்டிக் கொள்வது எதுவோ கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் தொடங்கின ஆட்ட ஆதியாம் 2ஆம் அதிகாரத்திலே கோணலாயிருச்சு. எவனுமே பார்க்கல. ஆதாம அழிச்சிட்டு புதுசா ஒரு ஆளை உருவாக்கி இருக்கலாம். யாரு கேட்க போறா? ஆனா தேவன் உண்மை இல்லவர். அவர் சொன்னார், என்னப்பா 2வது பக்கத்திலே கோணலாக்கிட்ட. அவர் டயர்ட் ஆகல. அவர் தொடங்குற அவருக்கு டேஸ்டே என்ன தெரியுமா? நீ கோணலாக்குனதெல்லாம் அவர் நேராக்குறது தான். அவனை பொறுத்தவரை டிசம்பர்ன்றது வீடு காலி பண்ணதுக்கு அப்புறம் கிடக்கிற குப்பை இருக்குல்ல, அதுதான் டிசம்பர். ஆனா தேவனுக்கு டிசம்பர் தான் ஜனவரியை விட பெஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் இந்த வருஷத்தின் கடைசி புதன்கிழமைக்கு, இந்த நிறைவான புதன்கிழமைக்கு உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கிறேன். நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ இட்ஸ் எ ஸ்பெஷல் வென்ஸ்டே. ஏனென்றால் திஸ் இஸ் லாஸ்ட் வென்ஸ்டே. பைபிள் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். லெட்ஸ் ஆல் எஸ்டிமேட் எவ்ரிதிங் த்ரூ த ஐஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின்படி ஒன்றை கணக்கீடு செய்யுங்கள். எஸ்டிமேட் எவ்ரிதிங் த்ரூ த ஐஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிடும் அந்த காரியத்தின் முடிவு நல்லது, முக்கியமானது. ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி தொடங்கினது என்பதை எப்படி முடிவடைந்தது என்பது முக்கியம். இந்த வருஷத்தோட முடிவு ஆமென் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ எதனால் முக்கியம் அப்படின்னா, எதுக்கும் அது முக்கியமாக இருக்கும். சும்மா அவர் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார். ஹேகின் சொல்லுவார், நீ இதை செஞ்சிருப்பா அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அதை செய்கிறதுக்கான பலன் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தமா. எனக்கு தெரியல, ஆனால் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இல்லாமல் இதை செய்யன்னு அவர் சொல்ல மாட்டார். அப்போ முடிவு நல்லது அப்படின்னாருன்னா அதில் ஏதோ இருக்குது. அதனால் இப்போ எனக்கு ரொம்ப என் மைண்டு ஃபுல்லாக 1ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 நாளில் தான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். நான் ஒரு பிச்சைக்காரனை போல அடுத்த வருஷத்துலையாச்சும் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு 1ஆம் தேதிக்குள்ளே நான் நுழைய மாட்டேன். தேவன் என்னை ஆசீர்வதிச்சிட்டார்னு ஒரு ராஜா மாதிரி நுழைவேன் நான். ஆமென். நான் ஒரு ராஜாவை போல் நுழைய போகிறேன். நீங்கள் எனக்குள்ளே உட்காந்து தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, திரும்ப இன்னொரு வருஷத்தில் என் நம்பிக்கையை வைக்கலை. நாங்கள் நம்பிக்கையில் வாழ்கிறவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள். Hope, it is connected with future tense, but faith is connected with present tense. It is connected with today. So இந்த நாள் ஒரு மெசேஜை உங்களுக்கு கொடுக்காம, ஒரு ஆவியானவருடைய ஹெல்ப்போட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம். பொதுவாகவே ஆதி காலத்தில் கிறிஸ்தவர்கள் நியூ இயரை 30ஆம் தேதிக்கு மேலே தான் பிளான் பண்ணுவாங்க. அப்படி பின்தங்கி இருந்த நாட்கள் உண்டு. 30ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25ஆம் தேதிக்கு கேலண்டர். அதுவும் இந்த பாஸ்டர் தான் 20ஆம் தேதிக்கெல்லாம் யோசிப்பார். இப்போ பிரிண்ட்லாம் பண்ணி கேலண்டர். மக்கள் 30ஆம் தேதி தான் நியூ இயரை யோசிப்பாங்க. ஆனால் இப்போ சபை அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நவம்பர் மாதமே ஜனவரியை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பரில் பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நவம்பர்லேயே மக்கள் ஜனவரிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க? டிசம்பரை விட்டுட்டாங்க. அவனை பொறுத்தவரை டிசம்பர்ன்றது வீடு காலி பண்ணதுக்கப்புறம் கிடக்கிற குப்பை இருக்குல்ல, அதுதான் டிசம்பர். ஆனால் தேவனுக்கு டிசம்பர் தான் ஜனவரியை விட பெஸ்ட்டு. இன்னைக்கு நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆவியான ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்னாரு. புரிஞ்சவங்க புரியாதவங்க எல்லாம் கை தட்டுங்க. ஸ்டாக் கிளியரன்ஸ்.
have you gone any stock clearance or purchased in stock clearance sale? நீங்கள் என்னைக்காச்சும் have you ever purchased in stock clearance sale? அந்த மாதிரி வருஷத்து முடிவில் ஸ்டாக் கிளியரன்ஸ்னு ஒன்று போடுவாங்க. ஒரு தடவை பார்க் அவென்யூவோடைய கம்பெனியோடைய ஸ்டாக் கிளியரன்ஸோடைய சேலுக்கு போனேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 100வது வருட ஆண்டு விழா அவங்களுக்கு, பொன் விழா. என்ன பண்ணிட்டாங்க, 10,000-20,000 ரூபா கோட்டில் 1000 ரூபாய்க்கு போட்டாங்க சார். கை தட்டுங்க சார். அதில் அந்த நாள் அவனுக்கு கோல்டன் இயர் இல்லையா, எனக்கு கோல்டன் இயர். உள்ள நுழைஞ்சா அவன் கடையெல்லாம் பிடிக்கல, ஹாலை பிடிச்சிட்டான், மகாலை பிடிச்சிட்டான். 1000 கோட்டு, அத்தனை 20,000 ரூபா, 1,500 ரூபா, 22,000 ரூபா, 2,000 ரூபா எடுத்திருப்பேன்னு நினச்சிங்களா? அள்ளிட்டேன். ஏன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து, ஏன்னா நீங்கள் 4,000 ரூபாய்க்கு பிராண்டட் இல்லாத கோட்டு போடுறதுக்கு 1,500 ரூபாய்க்கு பிராண்டட் கோட்டு பார்க்குறேன், பார்க்க வேண்டியவா அப்படின்றான். கொஞ்சம் அப்படி பார்க் பண்ணி பார்க்குறான். எடுத்தா எத்தனை கோட்டு எடுத்தோம்னே தெரியல. அவன் என்ன சொன்னான்னா, திஸ் இஸ் ஸ்டாக் கிளியரன்ஸ்னா. இன்றைக்கி ஆவியானவர்கிட்ட சொன்னார், இந்த வருஷத்தில் நிறைய விஷயம் என் பிள்ளைகளுக்கு அது கிளைம் பண்ணாமலே இருக்குது. சில வாக்கு தத்தம்லாம் அவன் ஜனவரிக்கு போயிட்டான்பா என்னை விட்டுட்டு. ஆனால் நான் டிசம்பர் இயர் 2 சேலே முடிக்கலை, நிறையா இருக்குது. இப்போ நீ கிளைம் பண்ணினா என் ஸ்டாக்கை எல்லாம் நான் கிளியர் பண்ண போகிறேன். கைத்தட்டு 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 கைத்தட்டு. ஆஷேமே கராபா லாத்தா ராமா நாஷா ராபா லாபா தியாங்கோ. இன்னும் 3 நாள் இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு. 3 நாள் குப்பை கிடையாது. ஜனவரிக்கு போகாதீங்க, நான் விட மாட்டேன். இந்த 3 நாளை விட மாட்டேன். ஏனால் கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். 2023 ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஒரு யாசகனை போல நான் நுழையப் போவதில்லை. இந்த வருடம் ஆசீர்வாதத்தை பெற்றவனாய், அற்புதத்தை பெற்றவனாய், அதிசயங்களை பெற்றவனாய், ஒரு ராஜாவை போல 1ஆம் தேதி தேவனை துதித்து கொண்டே நான் நுழைவேன். கையை தட்டி ஒரு தடவை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. சரியா? ஸோ இன்னும் 3 நாள் இருக்கு. ஆமாம், இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தாராம். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த நாள் 3 நாளைக்குள்ள இந்த வருஷத்தில் செய்யாததை இந்த 3 நாளில் செய்ய போறீங்களா? இங்கே ஒரு நுழையும் போது நான் தான் கேட்டேன், ஜனங்கள்கிட்ட சொல்லு, டிசம்பரை மிஸ் பண்ண வேணான்னு சொல்லு. நீங்கள் ஜனவரியிலே இருக்கிறனால தான் பிசாசு டிசம்பருக்கு வரான். கிறிஸ்தவன் ஃபுல்லாக டிசம்பரில் ஜனவரிக்கு போயிட்டான். அதனால் அவனுக்கு எசவாகி போச்சு. நான் விட போகிறதில்லை. சொல்லுங்கள், நாங்கள் ஜனவரிக்கு போலையா, நாங்கள் டிசம்பரில் தான் நிற்கிறோம். கையை தட்டி ஒரு ஆமே. அப்போ பைபிள் வசனம் சொல்லு, ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுறது தப்பு இல்லையா? ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. நம்ம எப்போவுமே தேவனுடைய வார்த்தையை பாதைக்கு வெளிச்சம்னு பார்க்குறோம். பாதைக்கு வெளிச்சம்னா தூரத்தில் இருக்கிறதுக்கான வெளிச்சம். ஆனால் கால்களுக்கு அது தீபம். இன்னைக்கு டேட்டுக்கு, இன்னைக்கு டேட்டுக்கு எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு டேட்டுக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அற்புதத்தை செய்யும். இன்று இரவு எனக்கு ஒரு அற்புதத்தின் இரவு. ஜனவரியிலிருந்து நடக்காத அற்புதம் இந்த இரவிலே உனக்கு நடக்க வைக்க தேவனால் முடியும். இந்த இரவிலே நினைத்தால் கட்டவிழ்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. உயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் கைய தட்டி தட்டி. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து கொண்டீரே. கோடி
ஸ்தோத்திரமே. சார்ந்தம் அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. விடாதீங்க. அடுத்த 3 நாள்ல இந்த வருஷமெல்லாம் நடக்காதது இந்த 3 நாள்ல நடக்கும். அதாவது கடைசி நேரத்தில் என்ன சார் செய்ய போறாரு, அதான் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, புது வருஷத்துக்கு போவோம். இதுதான் மனிதனுடைய மனநிலை. ஒரு ஆட்டையை தொடங்கிட்டா அது கோணல் ஆயிடுச்சுன்னா புது ஆட்டையை தொடங்குறதான் விரும்புவான் மனுஷன். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் தொடங்கின ஆட்டை ஆதியாம் 2ஆம் அதிகாரத்திலே கோணல் ஆயிடுச்சு. எவனுமே பார்க்கல. ஆதாமை அழிச்சிட்டு புதுசாக ஒரு ஆளை உருவாக்கியிருக்கலாம். யாரு கேட்க போறா? ஆனால் தேவன் உண்மை இல்லவர். அவர் சொன்னார், என்னப்பா 2வது பக்கத்திலே கோணல் ஆகிக்கிட்ட. அவர் டயர்ட் ஆகலை. அவர் தொடங்குற அவருக்கு டேஸ்டே என்ன தெரியுமா? நீ கோணல் ஆக்குனதெல்லாம் அவர் நேராக்குறது தான். ஆமென். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆமென். ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் ரப் 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 ரப். 3 நாளைக்குள்ளே உன்னை பண்ண போறாரு. ஒரு வசனம் பளிச்சுன்னு வந்துச்சு எனக்கு. உனக்கு 1000 வருஷம், எனக்கு 1 நாள். அப்படின்னா எனக்கு முன்னாடி 1 நாள் இல்லை, 1000 வருஷம் இருக்கு. கர்த்தர் 1000 வருஷத்துல உங்களுக்கு செய்ய முடியாததுன்னு ஏதாவது இருக்கா? இல்லைல்ல. அப்போ 1 நாள்ல செய்ய முடியாது எதுவுமே இல்லை. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. வாயை திறந்து மகிமையால் மூடிக்கொண்டீரே, என் குடும்பத்தை Yes Lord, hallelujah. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவர். கையை தட்டி தட்டுங்க, நல்லாதான் தட்டுங்க. என்ன பிரச்சனை? வரவல்ல பர்ஸ் பேக்கெட் அடிச்சிட்டாங்களா? இந்த ஏசுனாரை நம்பி எல்லாமே போய் நடுத்தரவுக்கு வந்துட்டேன் மாதிரி கை தட்டுறீங்க. என்ன, உங்களை தான் பார்த்து பேசுறேன். தட்டுங்க கையை. என் முன்னே மைண்ட் இங்க இருக்கணும். ஆமென். Come on everybody. Yes. மகிமையால் மூடிக்கொண்டீரே, வருஷத்தில் கை தட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வருஷத்தில் அப்பாவை மிஸ் பண்ணவே பாடிக்கிட்டு இருக்கிறான், அப்பாவை மிஸ் பண்ணவே பேடு வாசித்துக்கிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன குள்ளன்ற? அவங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக பாடும்போது, ஏன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தட்டி 1 2 3 4. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. Come on. பாதைகள்
கவலைப்படாம பாடுங்களேன். ஆமென், பாடுங்க. ஆமென், ஆமென். 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. இந்த வருஷத்தை என்ஜாய் பண்ணாம அடுத்த வருஷத்துல போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? டஸ்ன்னு 2ஆம் தேதி லைட் வரப்போதா? 2ஆம் தேதி வர லைட்டு 28ஆம் தேதி வரக்கூடாதா? உங்களுக்கு தாங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி. அவருக்கு, அவரோட பிள்ளைகளுக்குலாம் டெய்லி நியூ இயர் தான், டெய்லி நியூ இயர் தான். இந்த 3 நாளை விட போறதில்ல. கைத்தறி கைத்தறி. என் விளக்கை ஏற்றினீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் கணையை நிமிரச் செய்வீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் கணையை நிமிரச் செய்வீரே. கையை தட்டி. ஸோ இந்த நாட்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டிசம்பர் எங்க மாதம் சொல்லுங்க. இப்படி எல்லாரும் டிசம்பரை விட்டனால தான் யார் யாரோ வந்து டிசம்பரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் சபையானது டிசம்பர் வந்தோடனே ஜனவரிக்கு போயிடுறாங்க. பாஸ்டர்ஸ் மட்டும்தான் போகிறாங்களா ப்ரேயர் பண்ணி? இல்லை இல்லை இல்லை, மக்களே ட்ரெஸ் எடுக்க போயிடுறாங்கல்ல. இப்போ என்ன சொல்லிடுறாங்க, சார் நாங்கள் இப்போ 10ஆம் தேதியே டிசம்பர் 1ஆம் தேதியே நாங்கள் ஜனவரிக்கு போகிறோம். அப்போ சும்மா கிடக்குதுன்றான் பிசாசு. யாருக்குமே வேணாமையா? அப்போ நானாச்சும் எடுத்துக்கிறேன். ஏதாவது சுனாமி ஏதோ நம்மளால் முடிஞ்சது, கொரோனா ஏதாச்சும் நான் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் உள்ள விடு. நீ எடுத்துக்கப்பா, நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு போயிட்டோம். அப்படியா? எவனுக்குமே வேணாமையா? வேணாம், அப்போ நான் எடுத்துக்கிறேன்றான். நான் சொல்கிறேன் எனக்கு வேணும். என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. இங்க பாருங்க, நீங்க வந்து டெல்லி வரைக்கும் போறீங்க, நல்லதுதான். மாடியில் இறங்கும்போது பார்த்து இறங்குங்க. அங்கனுக்குள்ள கால் பக்கத்தில் ஒரு பாம்பு சுருண்டு கிடக்குது. நான் டெல்லிக்கு போகிறேன். டெல்லிக்கு போவியான்னு வாசலை தாண்டுவியான்னு பாரு. புரியுதா நான் சொல்ல வர்றது? கால்களுக்கு தீபம். இன்னைக்கு டேட்டை நீங்கள் அசால்ட்டை விட்டுட்டு நாளைக்கு டேட்டுக்கு பிளான் பண்ணாதீங்க. இந்த நாளை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். 28 தெளிக்கிறேன், 29 தெளிக்கிறேன், 30 தெளிக்கிறேன், 31 தெளிக்கிறேன். என்னுடைய எல்லைக்குள் இருக்கிற என்னுடைய அத்தனை ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 3 நாட்களும் மகிமையின் நாட்களாய் இருப்பதாக இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஆரோக்கியத்தை பேசுகிறேன், ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன், ஜீவனை பேசுகிறேன், வாழ்வை பேசுகிறேன், பாதுகாப்பை பேசுகிறேன். கையை தட்டி என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. I bless these 3 days in Jesus name. கண்கள் முன்பாக போய் அப்படியே முழங்கால நில்லுங்க. ஆண்டவரே, இந்த 3 நாள் எனக்கு முக்கியமான நாள். இந்த வருஷத்துல எதெல்லாம் எனக்கு நடக்காம மிஸ் ஆச்சோ அதெல்லாம் இந்த 3 நாட்கள் நடக்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன்.
3 நாளைக்குள்ள என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன் முடியும்? உன்னால முடியும். 3 நிமிஷத்துக்கு கூட நீ எக்ஸ்பெக்ட் பண்ற ஆள் தான். எப்ப ஒருத்தன் உயிருக்கு போராடும் போது, ஐசியூல இருக்கும்போது, ஒரு 5 நிமிஷத்துல ஒரு அற்புதம் நடந்துடாதான் எதிர்பார்க்கல. ஒரு 5 நிமிஷத்துல உனக்கு ஜீவன் வந்துடாதுன்னு எதிர்பார்க்கல. 5 நிமிஷத்துக்குள்ள உன்னால ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும்னா 3 நாளைக்குள்ள உன்னால எதிர்பார்க்க முடியும். Come on, come on, come on. கையை தட்டி நல்லா 5 minutes is enough to God to perform a miracle. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. 5 நிமிடம் போதும் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய, உன் கதவுகளை திறக்க. ஆம் ஷபரபலபதிரமனமதிகோ ஷகபபபபபபபபபபப. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. அந்த 100 மீட்டர்ஸ் கிடையாது, அந்த என்னது 200 மீட்டர்ஸா, எத்தனை மீட்டரு, அதில் ஓடுறவன் எல்லாம் இந்த நீண்ட தூரத்தில் ஓடுவாங்கல்ல, 1 ரவுண்டு 2 ரவுண்டு, அதில் ஓடுறவங்க எல்லாம் ஸ்பீடை எப்போ ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கையை தட்டு, கையை. லைட் சபைக்குள்ள இந்த லைட் வரட்டும். இந்த வருஷம் எனக்கு முக்கியமான வருஷம். ஷாபா ராபா காபா ரீமா லாமா ஷாரா பாலா. எதிரிகள் முன்பாக நிமிரச் செய்தீரே, தலையை நிமிரச் செய்தீ. ஒரு தடவை அடுத்த வருஷம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கும், இப்படிலாம் பேசணும்னா கூட எங்கே தான் பேசணும்? இந்த வருஷத்துலாம் பேசணும். அப்போ அடுத்த வருஷம் முக்கியமா, இந்த வருஷம் முக்கியமா? அதனால இந்த வருஷத்தில் குழப்பத்தில் இருந்துட்டீங்கன்னா இந்த பரீட்சைக்கு கடைசியில் லேட்டாக வருவான். பார்த்தீங்களா, ஒருத்தன் பெல்லெல்லாம் அடித்த பிறகு கவர்மெண்ட் எக்ஸாமில் 1/2 hour இருக்குது டைம், லேட்டாக கூட வரலாம். ஆனால் அந்த லேட்டாக வரான்ல, அவன் எப்படிங்க எழுதுவான்? என்ன தான் படித்தான்னாலும் அவ்வளோதான் நீ பரீட்சை அவனுக்கு. ஒரு தடவை என் லைஃப்பில் நடந்த சம்பவம். லேட்டாக போயிட்டு மறக்கவே முடியாது. 10th கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு இன்டர்னல் தான். அப்போ எழுதுகிறேன், பேனால வேறு இங்கு ஊற்றலை. அப்போ எப்போவுமே எங்கள் சார் சொல்லியிருப்பார், எப்போவுமே இது இங்கு ஊற்றியான் இப்போ எழுதணும். அப்போ வேகமாக ஊற்றிட்டேன். இங்கை ஊற்றிட்டு நிப்பை போட்டு திருகாமல் அப்படியே எழுத போயிட்டேன். ஊற்றிட்டு சார் வச்சுட்டு டப்புன்னு திருப்பிட்டேன், அப்படியே கொட்டிடுச்சு. அப்படின்னு போனவர் வந்து எந்திரிச்சு பேப்பர், அதுக்குள்ளேயுமா தம்பி பேப்பர் விட்றாரு, எழுதுக்குள்ளே எழுதிட்டியாள். இல்லை சார். அப்போ தூத்துக்குடியில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா மதுரை தான் கூப்பிடுவேன். இப்போ மதுரை என்ன மேப்பை பக்கத்தில் விஸ்டி ஜாகிரபி பக்கத்துலேயே மேப்பை போட்டியே பாட்டார் அவர். பதட்டத்தில் நுழைஞ்சினா பதறி போய் நுழைஞ்சா செதறிடும். அதனால தான் டிசம்பரில் உன்னை பதற வைக்கிறான். ஜனவரியில் நீ செதறலாம்ல. ஆனால் நீ புத்திசாலியாக இருந்தீனா டிசம்பரில் அமருவ. டிசம்பர் ரொம்ப முக்கியம்.